இந்த வாரம் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இணைவு பெற்று இருக்காங்க. இங்கே வளர்பிறை சந்திரன் 4-5 தேதிகளில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வளர்பிறை சந்திரன், உச்ச சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களை பார்க்கறதுனால குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளை நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கும் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இருக்குது. இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 4-5 தேதிகளில் வளர்பிறை சந்திரன் உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறாரு. 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவி அமைப்புகள் அனைத்துமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள், கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தொழில் அமைப்பு, தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பிலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாகி இங்கே 6ஆம் அதிபதியை வளர்பிறை சந்திரன் பார்க்கறதுனால சந்திர மங்களம் யோகம் ஏற்படுது. குருவின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால இந்த வாரம் அனைத்து விஷயங்களிலும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக விருச்சிக ராசிக்கு அமையும். தனுசு ராசிக்கு இந்த வாரம் 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயான 3 கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளர்பிறை சந்திரன் இந்த வாரத்தில் இந்த 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். குருவும் பார்வை உங்களுடைய ராசிக்கு அதிபதி சஷ்டாசக அமைப்பில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சந்திரனுடைய அமைப்பு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால வெளியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே உங்களுடைய பூர்வீகத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும், குழந்தைகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும், வேலைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வாரம் ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக 4ஆம் இடத்துல இந்த வாரம் சனி அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியினுடைய அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வையும் இருக்குது. அதே போல் வளர்பிறை சந்திரனுடைய இணைவும் இருக்கிறதுனால வீடு அமைப்புகள், வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் முன்னேற்ற அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைபடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்.